ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐக்யூ ஜெட் 9 மொபைல் எப்படி இருக்குது? வாங்கலாமா வேண்டாமா? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்து இந்த மொபைல் எவ்வளோ ப்ரைஸ்க்கு லான்ச் ஆக போகுது இந்தியாவிலன்னு சொல்லி கூட பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மொபைலோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், கூடவே பேட்டரி பேக்கப், கேமரா குவாலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையா வரீங்க, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போதான் நாங்கள் போடுற இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஐக்யூ ஜெட் 9 இது வந்து பேஸ் வேரியண்ட்டுங்க. இன்னும் ஜெட் 9 ப்ரோ லான்ச் ஆக போகுது. அதுவும் நம்ம சேனல் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்க. இது வந்து 6.7 இன்ச் ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுதுங்க. டிஸ்பிளே வைஸ் எல்சி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸ்மூத்தாகவே இருக்குங்க. 120 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் வரப்போதும் போது நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. லேக் எல்லாம் ஆகாது, நல்லாவே இருக்குங்க. அடுத்து இந்த மொபைலோட கேமரா 50 MP சோனி IMX 882 சென்சார் கொடுக்குறாங்க. நல்லாவே இருக்குங்க. இமேஜ் குவாலிட்டியில் நல்லா பெட்டராகவே இருக்குங்க. கூடவே 8 MP அல்ட்ரா வைட் 2 MP மேக்ரோ கொடுக்குறாங்க. அதில் நமக்கு தேவையில்லைங்க. 50 MP சோனி IMX சென்சார் கொடுக்குறதுனால இமேஜ் குவாலிட்டி நல்லாவே வருங்க. அடுத்து 16 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நார்மலாக எல்லா மொபைல் எப்படி 16 MP வருமோ அதே போல தான் எல்லா மொபைலையும் இருக்குங்க. அதிகமாக செல்ஃபி கேமரா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது 6000 mAh பேட்டரி. ஆமாங்க, நமக்கு 3 நாள் 2 நாள் சார்ஜ் நிற்கொண்ட மாப்பிள்ள அப்படின்னா இந்த மொபைல் நல்லாவே இருக்குங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. 6000 mAh பேட்டரி வந்து சாம்சங் மொபைல் தான் வருங்க. இதில் வந்திருக்கு, நல்லாவே இருக்குதுங்க. கூடவே 8GB ரேம் வேரியன்ட்டு 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் நம்மளுக்கு இந்தியன் ப்ரைஸில் கிட்டத்தட்ட ஒரு 17,000 18,000க்கு லான்ச் ஆக போகுதுங்க. சரிங்களா? 8GB ரேம் வேரியன்ட் இருக்கிறது கண்டிப்பாக 18,000 அந்த ரேஞ்சில் வருங்க. இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7200 கொடுக்குறாங்க. நல்ல ப்ராசஸ். ஆமாங்க, இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. இந்த ப்ராசஸ் இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்குது. நல்லா ஹீட் இஷ்யூல கொஞ்சம் ரெடியூஸ் ஆகலாங்க. அடுத்தது இது டைப் சி கேபிளாக இருக்குது. அதில் ஓகேங்க. 5G இருக்குது, டுவல் சிம் இருக்குது, FM ரேடியோ இருக்குது. இந்த மொபைலோட ப்ரைஸ் கண்டிப்பாக ஒரு 18,000 to 20,000 ரேஞ்சில் வருங்க. அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருக்குன்னா ஒர்த்தாக தான் இருக்குங்க. அதாவது AMOLED டிஸ்பிளே கொடுத்தது இன்னும் பெட்டராகவே இருக்குது. இந்தியாவில் வரும்போது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக AMOLED கொடுத்தா இன்னும் பெட்டராகவே இருக்குது. AMOLED கொடுத்தா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் மொபைல்னு சொல்லுவாங்க. அண்டர் 20,000ல் ஐபிஎஸ் எல்சிடி கொடுக்கறதுனால ஓகேவா இருக்குது. நம்மளுக்கு கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ் தாங்க. பேட்டரி பேக்கப் நல்ல பேட்டரி பேக்கப். இது எல்லாமே இருந்தாவே போகுதுங்க ஒரு நல்ல மொபைலுக்கு உதாரணம். இது எல்லாமே இருக்குது. இது AMOLED மட்டும் வந்துச்சு இன்னும் பெட்டராகவே இருக்குது. சரிங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி எல்லாமே 18,000 ரேஞ்சுக்கு 19,000 ரேஞ்சுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. ஏன்னா ப்ராசஸ் நல்லாவே இருக்குது. லுக் வைஸ் நல்ல ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. லெதர் நல்லா போட்டு நல்லாவே இருக்குங்க. ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ் தான். அதே போல் கேமரா சென்சார் நல்ல சென்சார் தான். பேட்டரி நல்ல பேட்டரி தாங்க. சரிங்களா? நீங்கள் டெஃபினட்டாக வாங்கலாங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் அண்டர் ஒரு 18,000 19,000 வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கலாங்க. இல்லை 20,000க்கு மேலே 22,000 23,000 வருதுன்னா இது கண்டிப்பாக இல்லைங்க. இன்னும் நல்ல மொபைலாக இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைல் அண்டர் 18,000 வந்துச்சுன்னா ஒரு நல்ல மொபைல்னு சொல்லாங்க. AMOLED மட்டும் கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்குது. ஐபிஎஸ் எல்சிடிஸ் நல்லாவே இருக்குது. இன்னும் கலர் குவாலிட்டியில் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க AMOLEDல. மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. மற்றபடி எல்லாமே ப்ளஸ் தாங்க இந்த மொபைலில். டிஸ்பிளேல 120 ஹெர்ட்ஸ் கொடுக்குறதுனால நல்லா இருக்குது. அதே போல் 6000 பேட்டரி கொடுக்குறதுனால நல்லாவே இருக்குது. 50 MPயில் சோனி சென்சர் கொடுக்குறதுனால நல்லாவே இருக்குங்க. கூடவே ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ் கொடுக்குறதுனால ஒரு நல்ல யூசேஜுக்கு கரெக்டாக இருக்குது. ஹெவி கேமில் விளையாடணும்னா இன்னும் நல்ல மொபைலாக இருக்குது. அதுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகுது. இந்த செக்மெண்ட்டுக்கு இது நல்ல ப்ராசஸ். சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். எனக்கு இந்த மொபைல் பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி எடுக்கணும், இல்லை ஒரு நல்ல இந்த செக்மெண்ட் ஒரு நல்ல ப்ராசஸ் வேணும் அப்படிங்கிறவங்க, இல்லை எனக்கு பேட்டரி பேக் ஹெவியாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மொபைல் தாராளமாக எடுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, வேலைக்கு ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.